இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து சான்று பகருகின்ற பகுதி இன்றைக்கு நற்செய்தி பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. யார் மீது தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது யார் மீது தூய ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருவதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று திருமுழுக்கு யோவானுக்கு கடவுளுடைய வெளிப்பாடு கிடைத்தது. தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் என்று திருமுழுக்கு யோவான் குறிப்பிட்டு, இவரே இறைமகன் என சான்று பகருகின்றேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, கடவுள் இந்த உலக வரலாற்றிலே எப்படி அவர் ஈடுபாடு காட்டுகிறார், தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்தி அந்த திட்டங்களின்படியே அனைத்தும் நடப்பதை உறுதிப்படுத்துகிறதை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். கடவுளுடைய திட்டத்தின்படி ஆண்டவருடைய முன்னோடி திருமுழுக்கு யோவான் வந்தார். கடவுளுடைய அன்பு திட்டத்தின்படி இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராக இவ்வுலகிற்கு வந்தார். இன்றைய நற்செய்தி தொடக்கத்தில் திருமுழுக்கு யோவான் தன்னோடு இருந்த தன்னுடைய சீடர்கள் யோவான், அந்திரேயா அவர்களிடம் என்ன சொல்லுகிறார்? இவரே உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி. அன்பானவர்களை, மிக தெளிவாக வரலாற்றிலே, வேத வரலாறு என்று அல்ல, சாதாரண உலக வரலாற்றிலே கடவுள் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி மீட்பரை அனுப்பியிருக்கிறார். இயேசு ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த உலக வரலாற்றிலே பிறக்கின்ற எல்லா மனிதருக்கும் இயேசுதான் பாவங்களை மன்னிப்பவர். இயேசு வழியாக மட்டும்தான் ஆவியானவர் இவ்வுலகிற்கு வந்தார். இயேசுவில்தான் இந்த திருமுழுக்கு நம்மை மீட்பிற்கு அழைத்து செல்லுகிறது. வரலாற்று பூர்வமாக நாம் பார்க்கிறோம். ஆகையினால் நம்முடைய கடமை என்ன? இந்த மீட்பர் இயேசுவுக்கு திருமுழுக்கு யோவானை போல சான்று பகர வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசுனாருடைய முக்கிய போதனை, என்னுடைய சாட்சிகளாக செல்லுங்கள், உலகம் முழுமைக்கும் என்னுடைய சாட்சிகளாக இருங்கள். மிக முக்கியமானது சாட்சி பகர வேண்டியது. திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்தார், இவர்தான் இறைமகன் என்று. இறைமகன் இயேசுவை நம்பிக்கையில் வைத்திருக்கிற நாம் சான்று பகர வேண்டாமா? சான்று பகர்வது எப்படி? உண்மையில் சான்று பகர்வது, உண்மையை பேசுவது, நீதியாய் நடப்பது, அன்பு செய்வது, கடவுளுடைய கட்டளைக்கு பணிந்து நடப்பது, தெய்வ பயத்தோடு இருப்பது, பெற்றோர்களுக்கு பணிந்து நடப்பது, சுயநலம் அறுத்து பிறர் நலம் தேடுவது, மனிதனிலே கடவுளை காண்பது. திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடி, வாழ்க வாழ்க வாழ்க. பாதுகாவலரே எமக்காய் பரிந்துரைப்பீரே, காலம் முழுதும் மனந்திரும்பி வாழ வைப்பீரே. பாதுகாவலரே எமக்காய் பரிந்துரைப்பீரே, காலம் முழுதும் மனந்திரும்பி வாழ வைக்கவே. திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடி, வாழ்க வாழ்க வாழ்க. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பான எங்கள் கடவுளே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உண்மையான நம்பிக்கை, இறை நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இறைமகன் இயேசுவே எங்களுடைய மீட்பர் என்பதை நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையில் வைத்து வாழ்வது மட்டுமல்ல, அந்த வாழ்வின் செயல்பாடுகள் வழியாக அவரே உண்மையான மீட்பர், வாழ்வு, வழி என்று நாங்கள் சான்று பகர எங்களை பலப்படுத்துவீராக. தூய ஆவியின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.